ஹலோ எங் மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. ஹெல்த் எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். 2 சேனலையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. த அவுட்புட் ஆஃப் அ ஒர்க்கர் எக்ஸ் இஸ் 100 units in 40 hours per week. ஸோ 100 units பண்ணுறாங்க, ஒரு வீக்குக்கு 40 hours ஒர்க் பண்ணுறாங்க. கிராஜுவேட்டட் டைம் ரேட் இஸ் 4 hour per ஹாருக்கு 4 rupees கொடுக்குறாங்க. ஆர்டினரி பீஸ் ரேட் இஸ் 2 per unit. பீஸ் ரேட் வந்து 2 rupees கொடுக்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு. ஷோ த ஏர்னிங்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்டர் பீஸ் ரேட் அண்ட் டைம் ரேட் சிஸ்டம். ஸோ 2 ரேட் சிஸ்டம்லேயும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், 2 ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே போடலாம். இது வந்து உங்களுக்கு நார்மல் மேத்ஸ் தான், ஓகேவா? ஸோ நம்ம வேஜஸ் வாங்குகிறோம் இல்லை நம்ம வந்து வேஜஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்டில் போடும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் வந்து 13 பார்க்குறோம் லேபரில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்புட் ஆஃப் அன் ஒர்க்கர் வந்து 100 unitsா, ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 hours per week. ஸோ per வீக்குக்கு எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 hours, ஓகேவா? அவுட்புட் வந்து 100 units, ஓகேவா? ஸோ ரேட் பெர் ஹார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா டைம் ரேட் இஸ் 4 rupees, ஓகேவா? ஆர்டினரி பீஸ் ரேட் வந்து நம்மளுக்கு பீஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 per unit. 1 hourக்கு 4 rupees. ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரேட் வந்து பெர் ஹாருக்கு 4 rupees. அவுட்புட் வந்து 100 units பண்ணுறாங்க ஒரு வாரத்தில். பீஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 2 per unitன்னு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பீஸ் ரேட்லேயும் டைம் ரேட்லேயும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஏர்னிங்ஸ் அண்டர் பீஸ் ரேட், ஓகேவா? ஸோ எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க? 100 units. ஸோ ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னங்க? 2 rupees, ஓகேவா? அப்போது ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருங்க? 100 into 200 rupees. அப்போது ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு ₹200, ஓகேவா? இது வந்து அண்டர் பீஸ் ரேட்டில், ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? டைம் ரேட்டில் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் அண்டர் டைம் ரேட். ஸோ டைம் ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா பெர் வீக்குக்கு எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 hours. ரேட் பெர் ஹாருக்கு எவ்வளோங்க? 4 rupees, அவ்வளோதான். அப்போது டைம் ரேட் ஈக்குவல் டு 40 into 4, ஸோ 160. அப்போ ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஈக்குவல் டு 160 rupees. ஸோ பீஸ் ரேட் போடும்போது உங்களுக்கு 200 rupees வருது, டைம் ரேட் போடும்போது 160 rupees வருது, ஓகேவா? இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.